சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்து விடக்கூடாது, உன்னுடைய வம்சமே அழிந்து விட வேண்டும் என்று உன் குடும்பத்தையும் சுற்றி கங்கணம் கட்டி கொண்டு அழைக்கிறார்கள். அவர்கள் எண்ணங்கள் ஈடேறி விடக்கூடாது என்றால் இந்த சாய்பாபாவின் வாக்கினை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். அப்போதுதான் நான் சொன்னதற்கான காரணம் உனக்கு புரியும். உன்னை சுற்றி ஒரு தீமை நடக்கிறது, அது நடக்கக்கூடாது என்று உண்மையாகவே நல்ல மனதோடு நினைக்கின்ற ஒருவனின் வார்த்தைகள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றே உனக்கு அறிவுரை வழங்குவது போல வழங்கிவிட்டு உன்னை தீய பாதையில் அழைத்து செல்கின்ற மனிதர்கள் இங்கு எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை தான் தருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கிருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகங்களையும் உன்னை சரியாக தெரிந்து கொண்டா உன்னை சுற்றி நடக்கும் ஆபத்துகளை நீ உணர தொடங்கி விடுவாய். எதையும் சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் ஒருவருக்கு இருந்து விட்டால் வாழ்க்கையை நடத்துவது சரியாக நடத்த முடியும். நம்மை சுற்றி இருக்கின்ற எவன் என்ன நினைத்தால் என்ன, நமக்கு என்ன நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கும்போது யார் நினைத்தாலும் நம்ம எதுவும் செய்துவிட முடியாது என்று நினைப்பதை ஒரு புறமும், எவ்வளவோ கஷ்டங்களையும் வேதங்களையும் தாண்டிவிட்ட இந்த வாழ்க்கை மேலும் பல துன்பங்களுக்கு சிக்கிவிடாமல் அதிலிருந்து பாதுகாப்பதே ஒரு முறையல்லவா. அதனால் அவர்கள் என்ன நினைத்தாலும், அவர்கள் நம்மை காயப்படுத்தினாலும் அதற்காக நீ வருந்துவதை விட்டு விட்டு உனக்கான பாதையை நீ தேடு. அதிலிருந்து எப்படி வெளிவருவது, அவர்கள் முன்னாடி எப்படி வாழ்ந்து காமிப்பது, அதுதான் உன் எண்ணங்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் நம்மளை இப்படி பேசி விட்டார்களே, அவர்கள் நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அதை நினைச்சு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதிலிருந்து உங்களால் வெளியவே வரவே முடியாது. அவங்க நினைக்கிறத விட நீங்க ஒரு படி மேல வந்து காமிக்கிறது தான் அவங்களுக்கு நீ கொடுக்குற சரியான பதிலடியா இருக்கும். உன்னை பற்றி இவர்கள் என்ன நினைத்திருந்தாலும், உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருந்தாலும் இதையெல்லாம் அவர்கள் பெரிதாக எண்ண விரும்பவில்லை. தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொண்டு உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையின் உனக்கு தருகின்ற மாற்றங்களை எல்லாம் கண்டு உன்னை பார்த்து பொறாமைப்படத்தானே உனக்கு இதையெல்லாம் செய்தார்கள். உனக்கு வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இவர்கள் உன்னை காயப்படுத்த தொடங்கினார்கள். அப்படியானால் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பய உணர்வு இல்லை. என்ன செய்துவிடும் அப்படி என்கின்ற ஒரு எண்ணம் தான் இவர்களுக்கு இருக்கின்றது அல்லவா. இப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை என்றும் உறுதி செய்திட இந்த சாய்பாபா உன் முன்னால் வந்து நிற்பதை என்னுடைய கடமை அல்லவா. நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று தெரிந்தும் தான் அவர்கள் இந்த விளையாட்டுகளை உள் வாழ்க்கையில் விளையாட இருக்கிறார்கள். உன் குடும்பத்தையே இவர்கள் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிடக்கூடாது. அவ்வளவு சுலபமாக வெல்லலாம் அவர்களை நான் தள்ளிவிடவும் முடியாது. உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் தெளிவுபடுத்துகிறேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் படுத்துகின்ற பாடுகளை எல்லாம் என்னவென்று உனக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். காரணம் இல்லாமல் இனி எதுவும் நடக்கவில்லை. காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையும் இதையும் கொடுக்கவில்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சிந்தனைகளையும் உன்னை போட்டு படுத்தி எடுக்கவில்லை என்பதை நீ புரிந்து கொண்டு அது போதும். உனக்கு வேண்டியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு விடுதியாகவும் உனக்கு விரும்பிய ஒரு விஷயங்களும் எல்லாம் உனக்கு நடக்கும். மனநிறைவோடு என் இரு உனக்கு நான் ஆசீர்வாதமாய் தருகிறேன். இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுப்பது என்னவென்று புரிய வேண்டும். காலகட்டத்தில் என் குழந்தை நீ என்னை எதையும் எக்காரணமும் கொண்டும் நீ இதை விட்டு உன்னை தடுமாறி விடாமல் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி விட என்னாலும் மன உறுதியோடு இருந்து உன் வெற்றியை தேடு. ஜெய் சாய்ராம்.